குறைஞ்சது ஒரு விஷயம் குறைஞ்சது நீதிமன்றம் சொன்னது மூடி போட்டு கொண்டு வாங்க. மூடி போட்ட கொண்டு இருக்கீங்க. உள்ள கிளர் என்ன நடவடிக்கை ஒரு வலை போறது? இப்பதான் ஆட்சி அமைச்சர் முதல் நாள்ல இருந்து எரியுது. இது நாசகார செயல். நாசகாரி என்ன செயல்? நாங்கள் எந்த கொடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பதவியேற்று கேட்கலாம். இந்த குப்பை மட்டும் தவிசாளர்களால் போடப்பட்டது. உங்களோட தமிழரசு கட்சியில இருந்த தவிசாளர் தானே இந்த குடியிருப்பு கொடுத்ததாரு? இந்த குடியிருப்பு கொடுத்தது நீங்களே இதை வந்து குப்பை மட்டும் போடலாமா? ஒரு அரசியலும் இல்லை அதுக்கு. நீங்க விளங்கி கொள்ளணும். சரி, இவங்களை அரசியல் நாடா மாறுறாங்க. சுமந்திரனு கீழே நிக்கிறவன் எல்லாமே பச்சை துரோகி. பச்சை அவனையே கலைக்கிறான்னு நிக்கிறாங்க தமிழர். எப்ப செய்வீங்க நீங்க? அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 2 வருஷத்துல வேற ஒரு கட்சி டாக்டர் கொடுத்துட்டு போடுவீங்க. நீங்க வாங்க டாக்டர் கூட்டி சேர்ந்துறீங்க, டாக்டர் கொடுத்துட்டு போவீங்க. இதுதான் உண்மை. காட்டுறேன் நானும் இதுக்காக தான் காட்டுறேன் பாருங்களா. மனம் நிற்பீங்க அதில். அந்த தண்ணி தான் நீங்கள் வருது. நீங்கள் இருக்கிறது இங்கே வெள்ளம் வந்தால் முழு தண்ணி இதுதான் வருது. டேய் செல்ல அடிக்கிறா அங்கே யாரா சந்திலாண்டா அடி. நாங்கள் இந்த இருக்கிறவங்க தான் தெரியும். எங்களுக்கு தான் தெரியும். அந்த வந்து வீட்டை பாருங்க. ஒரு சாப்பாட்டுக்கு இல்லையாங்க எவ்வளோ இல்லையானது இருக்கு. நாங்கள் அங்கே இங்கே நாங்களும் இங்கே 5 நாள் தொழிலுக்கு தான் போய் வார். மீன் பிடிக்கிற தொழிலுக்கு தான் போய் வார். நேற்று யாரும் நெருப்பா அணைச்சது அவங்க நாங்கள் நைட்டு வந்துட்டோம். நான் மாத உறுப்பினர் தான். மேதப்போ நான் தான் பண்ணினேன். ராத்திரியும் வந்து நினைக்கிறாங்க. இப்பயும் எங்களுக்கு கோல் வந்தது எரியுதுன்னு சொல்லி இப்போ வருது. இப்போ பௌசர் வந்தவன்றது அணைக்கிறதுக்கு என்னென்ன பக்கத்தில் அதை விட மாதிரி அதை விட இன்னொரு இறங்குன்னா இது வந்து கோர்ட்ஸ்ல போட்ட ஒரு விஷயம். அது ஒரு நிமிஷம் பாருங்க. இதை வந்து குப்பை கொண்டு வரைகளை வந்து இதை மூடி கொண்டு வரதுக்கு ஒரு முறை இருக்குது. கல்லு மண் கொண்டு வரதுக்கு ஒரு முறை இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கிளறி பாக்குறீங்களா? இப்ப வாரீங்களா கிளறி பார்ப்போம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கிளறி பார்ப்பாங்க. அது அதை விட சொல்லப்பட்டிருக்கு. குப்பை கூடியதோட கொண்டு போட சொல்லி வர சொல்லுங்க. நான் இப்ப கிளறி பாப்பேன். இல்ல இப்ப கிளறி பாப்பேன். இதை அதுல வந்து எத்தனை ஹாஸ்பிட்டல் பாத்தீங்களா? இது பூவா உள்ள மாணிப்பா வரையும் பாருங்க. உங்களோட ஸ்டேஷனுக்கு தான் பெறுவாங்க. வானத்தை பாருங்க எப்படி கிடக்கண்டு. இப்பதான் ஆட்சி அமைச்சர் முதல் நாள்ல இருந்து எரியுது. இது நாசகார செயல். நாசகாரி என்ன செயல்? நாங்கள் எந்த கொடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது செய்யணும். உங்களோட நாங்க சண்டை பிடிக்க வேண்டாம். இதுல விஷயம் என்ன? ஆஸ்பத்திரி கடை கிடக்கு. இதை வந்து பிரிச்சு போட்டு கொண்டு போடுங்க. அது வாங்க, நான் நேர காட்டுறேன் பாங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. நாசகார செயல்னா கூட ஆட்சி அமைக்க கொடுத்து போடையில ஆணையாளர் செயல்பாட்டில் இருக்கும்போது கொடுத்து தான் படுது. அப்ப அது என்ன இது இப்படியான விஷயம் நடக்குதுன்னு சொல்லி காய்ச்சினாங்க. அதுக்கு நாங்க ஜப்னா டிசி மீட்டிங் இல்ல இது எங்களுக்கு அறிவிக்கல. நாங்க அறிவிச்ச மீட்டிங் போறோம். ஆனா உங்களுக்கு நாங்க சிறந்த தீர்வு நாங்க தருவோம். சொன்னா நாங்க வந்து உங்களோட இது பண்றதுக்கு முதல் வாரத்துக்குரிய உங்களை வரணும்டா ஹாஸ்பிட்டல் நிக்கிற வழியா அவன் வேற இல்லை. அவன் கொஞ்சம் பீசிங் பிரச்சனை இருந்த வழியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இந்த சனத்தை பாருங்க, ஒவ்வொரு நாளும் பீசிங் இருக்கு. இந்த சனத்தை பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மேயருக்கு ஒரு நாள் பீசிங் ஆண்டாங்க. இந்த சனத்தை வந்து பாருங்க முதல்ல. இந்த சனம் என்னத்தை சாப்பிடுறோம். அந்த நின்று அண்ணா வாங்க வீட்டோட காட்டுறேன். சாப்பாட்டுக்கு இல்லையா? சாப்பாட்டுக்கு இல்லையா? அமைச்ச உடனே ஒரு ஆளுக்கு பீசிங் தான் பிரச்சனை. இதுல வந்து என்ன சொன்னா அந்த என்னன்னு சொல்ல சுகாதாரமான ஒரு நகரம் உருவாக்குற திட்டமா தான் நாங்கள் நீதிமன்றம் சொன்னது மூடி போட்டு கொண்டு வாங்க. மூடி போட்ட கொண்டு மாநசபையில வந்து ஆனோட்ட இருக்கேக்க தமிழரசு கட்சி எதிர்க்கே இல்ல இந்த குப்பமேட்டை பற்றி. சரியா, பிரதேச சபை மாநசபை மாறி மணிமணன் சார் வந்த உடனே கூட்டமைப்பு வந்து போராட்டம் செய்தது எங்களை கல்லுண்டா வைர ஒரு கோயில்ல தவிசாளர் ஜெபனேசனோட. நாங்கள் அதுலேயும் பங்கெடுத்தினாங்க. அப்பதான் அரசியல் நாடகம் நடத்தினோம். கூட்டமைப்பு தான் இந்த அரசியல் நாடகங்களை நகர்த்துது. சரியா, நாங்கள் பொதுமக்கள்லாம் வந்து நிற்கிறோம். அது ஒரு சில நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு தேவைக்காக ஒவ்வொரு கட்சியில நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோமே தவிர மக்கள் தான் இதை செய்கிறோம். ஒரு அரசியலும் இல்லை அதுக்கு. நீங்க விளங்கி கொள்ளணும். சரியா, இவங்களை அரசியல் நாடா மாறுறாங்க. இது கூட்டமைப்பு வந்து யாரு சுமந்திரனு கீழே நிற்கிறவன் எல்லாமே பச்சை துரோகிகள். பச்சை அவனையே கலைக்கிறான்னு நிற்கிறாங்க தமிழர். ஏன் ஓட் போடையில அவனுக்கு? ஒரு கதைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் சிங்கள கட்சி கொண்டு ஓட் போடுறாங்க? தமிழனே துரோகிகள். தமிழன் இவனை கலைக்கணும். அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு பயம் இல்லை, அவன் சுட்டாலும் பயம். ஆனா நாங்கள் சாகர இடங்கள்ல இருந்து வந்த ஆக்கள் எங்களை சுட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். விளங்கிச்சா?
இவங்களான முழுக்க தூண்டுறதே தமிழரசு கட்சி தான். சரியா? வேற ஒரு கட்சியும் இதுக்கு இது இல்லையானே. நான் சொல்றது கேளுங்க, அது 2-3 ஆக்களோ ஒரு சில கட்சியை நாங்கள் கூப்பிட்டது மக்களை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா ராத்திரி இது வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க. நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு மக்கள் ஏன் அதை அவங்க நினைச்சதுன்னு சொன்னா போராட்டம் நடக்கிற நேரத்தில் போலீஸ் வந்து பிடிப்பான். அதுக்காக நாங்கள் சில அரசியல்வாதிகளோட நினைச்ச நாங்கள்லாம். சரியா? இவங்க தமிழ் என்ன செய்தாரு நீங்க சொல்றீங்க? மாநசபை பதவியேற்றிருக்க தான் இந்த குப்பமேடு பாருங்க. நீங்க பதவியேற்றிருக்க தான் இந்த குப்பமேடு தவிசாளர்களால் போடப்பட்டது. உங்களோட தமிழரசு கட்சியில இருந்த தவிசாளர் தானே இல்ல குடியிருப்பு கொடுத்ததாரு? இந்த குடியிருப்பு கொடுத்தது நீங்களே இதை வந்து குப்பமேடு போடலாமா? அப்படி போட்டான்னு சொல்லி நிரூபிக்கணுமா? இது பிரேசவையில் தவிசாளர் ஜெவனேசன் இருக்கேங்க இந்த குப்பமேடு உருவாக்கப்பட்டது. நிச்சயமா இல்ல. அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம தற்காலிகமா அதுல போட்டிருந்தே மாறிங்களா அவருக்கு பாதிப்பு இல்லையோன்னு நாங்க பார்ப்போம். தற்காலிகமா போடப்பட்டது. இனி அதுக்குரிய வேலை திட்டம்னா எப்ப செய்வீங்க நீங்க? அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 2 வருஷத்துல வேற ஒரு கட்சி டாக்டர்ஸரா கொடுத்துட்டு போடுவீங்க. நீங்க பாருங்க டாக்டர்ஸரா கூட்டி சேர்ந்துறீங்க, டாக்டர்ஸரா கொடுத்துட்டு போவீங்க. இதான் உண்மை. இவங்க அரசியல் நாடகம். இவங்க டாக்டர்ஸரா கூட்டி சேர்ந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு இவங்க ஆளுவாங்க. 2 வருஷத்துல டாக்டர்ஸரா கொடுப்பாங்க. டாக்டர்ஸரா கொடுத்த உடனே பாரு நாங்க சொல்றோம் டாக்டர்ஸரா எனக்கு ஒரு கட்சி இல்ல. அண்ணா நான் எந்த கட்சியில நம்பர் தரேன், எந்த கட்சியில நம்பர் எல்லா கட்சியோட நான் சேர்ந்தா மேல சேரேன். நீங்க ஆட்சி அமைச்சது உங்களுக்கு நாடாங்க. நீங்கள் டாக்டர்ஸரா போய் சேராது உங்களுக்கு ஆட்சியே இல்ல. விளங்கிட்டா? ஆட்சியே இல்ல. விளங்குதா? மக்களை நீங்க தான் இப்ப ஆட்சி எப்படி பண்ணுவீங்க? நீங்க நான் மக்களுக்காக வரேன். தமிழ் தேசியம் எல்லாம் சேர்த்து போச்சு. நான் அப்ப விளங்க தமிழ் தேசியம் வந்து தலைவர் இருக்கே தமிழ் தேசியம் இருந்தா இப்ப நீங்க ஒட்டி வாழ்றீங்க. சரியா? எலும்பு துண்டுக்கு அதுக்கு இதுக்கு ஒட்டி வாழ்றீங்களே தவிர தமிழ் தேசிய கட்சி வந்து ஒட்டி வாழுது. திட்டி வருது அண்ணா திட்டம் போடுவாங்க. எங்கட நாங்களாம் பாதிக்கப்படுறோம் இதால. ஒரு நேரம் உள்ளுக்கு போகாத வேற யாரோதான் வந்து கொளுத்துறன்னு சொல்றீங்க. ஒரு நேரம் உள்ளுக்கு போகாத கால்நடையோட எந்த கால்நடை 2 மாடு போய் இந்த சொம்பு சாப்பிட்டா எந்த வாழ்வாதாரம் வந்து பாதிக்கும். எதால பாதிக்குது? இது ஒழுங்கா இல்லாதால. என்ன மாடு இந்த இதுல வந்து அதுல கட்டி வச்சிருக்காங்க வெயிலுக்கு. இதுக்கு போய் என்ன இது சொப்பிங் பேக் எடுக்குது. எதால போகுது? ஒழுங்கான பாதுகாப்பு இல்ல. மாட்டை காணையிலேருந்து இரவு தேடி வந்தா சிலவுல அன்னையாக்கள் உள்ளுக்கு விட மாட்டேன். அடுத்த நாள் பார்த்தா மாடு காணம் கிடையாது. போலீஸ்ல 3 நாள் என்ட்ரி இருக்கு. மாட்டை காணையில உள்ளுக்கு போய் நாங்க உள்ளுக்கு போயிடலாம். உள்ளுக்கு கட்ட விட இயலாது. ஏன் மாடுகளே அடுத்த நாள் மாட்டை தட்டா மாடு காணாது. பொலிஸ்ல 3 என்ட்ரி இருக்கு. மாடு காணாம போன என்ட்ரி 3 என்ட்ரி. அதுக்கான ஒரு ஒரு மாட்டை கொண்டு போட்டாங்க. ஒரு மாடு எந்த ஒரு கண்டுதாச்சி மாடு இதுல செத்துக்கிறதா உள்ளுது. ஒழுங்கான பாதுகாப்பே இல்ல. நிஜாமே நாங்க மாடுகளை நாங்க உள்ளுக்கு போயிடலாம். கொளுத்துறாங்களே என்னென்ன உள்ளுக்கு போய் கொளுத்துறாங்க. அப்ப யாரு கொளுத்தினாது? நாங்களா கொளுத்தினாங்க? அதுக்கு ஒழுங்கான பாதுகாப்பா செய்யுங்க. மாடு வெயிலுக்கு நிக்குது. அவுத்து விடலாம் தானே என்னால. இந்த அவுத்து விடுற காலத்துல நான் அவுத்து விடலாம். ஏன்னா கட்டி வச்சிருக்கேன். உள்ளுக்கு போய் ஷாப்பிங் பேக் சாப்பிடும் பாருங்க. 25 மாடு வச்சிருந்தா போய் பாருங்க. 2 நாள்ல தீர்வு ஆரம்பிடும். என்ன தீர்வு தர போறீங்க? தீர்வு தர மாட்டோம். இது 2 வருஷத்துக்கு மேலே அப்படிதான் நடக்காது. இதுக்கு மேல் ஒழுங்கான பாதுகாப்பு இந்த முன்னோர் போய் பாருங்க. அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க? என்னன்னு சொன்னா என்னோட தனிப்பட்ட முடிவு இல்லை. இது சபையில தான் முடிவெடுக்க முடியும். நான் இதுக்கு ஒரு விஷயத்தை நான் கதைச்சு உடனடியாக ஒரு முடிவெடுக்கல. என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? இதுக்கு வந்து உண்மையிலேயே வெளியாக உள்ளே போவையில அளவுக்கு நான் இதுக்கு ஒரு பாதுகாப்பா அந்த வேலியன் நினைக்கிறேன் சேதமடைஞ்சிருக்கலாம். அந்த அதுக்கெல்லாம் உடனடியாக நாங்கள் செய்வோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் இதுக்கு சிசிடிவி சம்பந்தமாக நீங்களும் 12 ஆசனம் சைக்கிள் கட்சியும் எடுத்திருக்கு. உங்களை செய்ய விடுவான்னு நினைக்கிறீங்களோ? நல்ல விஷயத்தை யாரும் செய்ய விடுவாங்களா? ஆட்சியில இருக்கவும் செய்ய விட மாட்டாங்க. நல்ல விஷயத்தை ஜனாதிபதி வந்து பெரும்பான்மை எடுத்தவர். அவரால் மட்டும்தான் அதை செய்யல. மற்ற எந்த கட்சியும் இதை செய்யலான நான் அடித்து சொல்றேன். அவரால் மட்டும்தான். என்னன்னா அவர் பெரும்பான்மை எடுத்து நாட்டை பிடிச்சிருக்கிறார். அவர் இயங்கலாம். மற்ற எந்த கட்சியும் மாநசபையோ இந்த பிரதேச சபையோ இயங்க மாட்டீங்கள். படிவா தெரியும். ஏன்னா 13 ஆசனம் எடுத்தவனும் 12 ஆசனமும் எடுத்தவன் விட மாட்டான். சரிக்கு சமன் கதைப்பான். விளங்குறா? சரிக்கு சமன் கதைச்சா அது வேலை நடக்காது. அவன் நீங்க செய்றீங்கன்னு அவன் குழப்பான். அவன் செய்யறான். அதான போர்ட் மீட்டிங் எங்களுக்கு தெரியுமே. ஆனா நான் உங்களை விட என்ன படிச்சு வந்தேன். நான் 9 வயசுலேருந்து படிச்சு வந்த ஆளு. விளங்குறா? நாங்க படிச்ச பள்ளிக்கூடம் நீங்க படிச்சிருந்தா இப்ப இப்படி கதைக்க மாட்டீங்க. எங்கள்கிட்ட இப்ப இல்ல. அதனால நீங்க கதைக்கிறீங்க. நாங்க கேட்க வேண்டிக்கிறோம். விளங்க? அதுதான் நீங்க